இன்னைக்கு இந்த அவசர வழக்கு முறையீட்டு மனுவாக விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்போது உயர்நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அந்த முறையீட்டு மனு பகல் 12 மணிக்கு விசாரிக்கப்படும் என தெரிகிறது. சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் அப்பாவும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அப்பாவு சார் வணக்கம். இந்த கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன சார்? கைது நடவடிக்கை இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் முதல்வர் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறார். ஒரு பலகீனமான ஆட்சியாக இருக்கிறது. 60 நாட்களாக காவிரி நீர் பெறுவதற்கு எந்த முயற்சியும் இருக்கவில்லை. அதற்கு மாறாக கர்நாடக முதல்வரை சந்திப்பதாக இவரே அவரிடம் மெயில் போட்டு கேட்டு போன்ல பேசி ரிக்வெஸ்ட் பண்ணி நான் உங்களை சந்திக்க வரேன்னு சொல்றாங்க. அது அவருக்கு இங்க வராண்டான்னு சொல்லிட்டு பெரிய அவமானம் அது. அதுபோல நேற்று தஞ்சாவூர்ல ஏகப்பட்ட விவசாயிகள் லட்சக்கணக்கான பேர் திரண்டு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தலைமையேற்று நடத்தி மிகப்பெரிய அளவுல விவசாயிகள் இந்த அரசுக்கு எதிராக குரல் கொடுத்ததை தாங்க முடியாம அவர் பேசாத வார்த்தைக்கு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை பொய் குற்றச்சாட்டை கூறி கைது செய்யலாம், நாளைக்கு சட்டமன்றம் வரவிடாமல் தடுக்கலாம் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு செயல்படுவது நாகரிகம் அல்ல. இது தமிழ்நாட்டில் நடப்பது. காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு யாரையெல்லாம் கைது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் கைது செய்து முடக்குகின்ற பணி செய்யலாம் என்று எண்ணுவது மிகப்பெரிய கேலி கூத்தாக உள்ளது. ஆகவே தமிழ்நாட்டில் நடப்பது நம்முடைய சட்டத்தின் ஆட்சியா இல்லது காட்டாட்சியா என்று தெரியவில்லை. இன்னும் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போது அந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக ஒரு அவசர முறையீடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அது நண்பகல் ஒரு 12 மணிக்கு விசாரணைக்கு வருகிறது. இது போன்ற ஒரு மனு விசாரணையில் இருக்கும் போது ஒருவரை கைது செய்ய இயலுமா சார்? ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்ய இயலுமா? இல்ல, இந்த நேற்று பேசுனது அவர் காவிரியில தண்ணி வர வேண்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதுல எந்த விதமான குற்ற நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது. நீங்க அதுல எந்த விதமான வயலேஷன் இருக்கு? எந்த வயலேஷனுமே கிடையாது. அவரு பேசும்போது பப்ளிக் சத்தம் போடுறாங்க, பல தரப்பட்ட கருத்துக்களை பப்ளிக் பேசுவாங்க. மைக்ல அவர் பேசுறது காவேரிக்கு தண்ணி வேணும்னு தான் கேட்டிருக்காரு. அப்ப இதுக்காக இப்படிப்பட்ட செயல்பாடுல ஈடுபட்டாக்கி இந்த அரசு மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ எந்த சிந்தனையும் இல்லாமல் ஏதோ ஒரு குறுகிய சிந்தனையில் தான் 24 மணி நேரமும் இருப்பதாட்டு தெரிஞ்சு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஓகே. இந்த நீதிமன்றம் இந்த விசாரிக்க உள்ள சூழ்நிலையில இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமா? சட்ட ரீதியான சிக்கல் இருக்குதா சார்? சட்டப்படியே நடக்கலையே, அவங்க இஷ்டத்துக்கு தானே செயல்படுறாங்க. மேல இருந்து சொல்லி இப்ப நீங்க நம்ம அந்த இளையராஜா ஒரு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதுல ஏதாவது உண்மை இருக்கா சொல்லுங்க. சபாநாயகருக்கு எதிராட்டு தீர்மானம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு சம்பவத்தை உருவாக்கி பண்ணிருக்காங்க. அந்த இளையராஜாவு இவங்க தாவேக்கா கேண்டிடேட் கிடையாது. அவரு வேற மோகன்ராஜன் ஒருவரை போட்டிருந்து இந்த தாவேக்கா நிர்வாகி இவரே என்ன பண்ணிக்கிட்டாரு, அவரு அங்க மாவட்ட செயலாளர்கிட்ட காசு கொடுத்த ஏதோ டிக்கெட் வாங்கி ஜெயிச்சு வந்துட்டாரு. அவரு நம்பகத்தன்மை இல்லாம இருந்தாரு. அத நம்பகத்தன்மை ஆக்கிறதுக்காக இவ்வளவு கூத்து பண்ணாங்க அவங்க. அதை வச்சு இப்படி பொய் கம்ப்ளைண்ட் தானே கொடுத்து கைது பண்ணி மிரட்டலாம் உருட்டலாங்கிறாங்க. இப்ப முன்னால ஆட்சிக்கு நம் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில 41 உயிர்களை இறப்புக்கு காரணமான விஜய கைதே பண்ணலையே அண்டை உள்ள முதல்வர். இவ்வளவு கொடூரமாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரு. இதுல ஏதாவது நியாயம் இருக்கா சொல்லுங்க? நாட்டு மக்களை பற்றி எந்த சிந்தனையும் இல்ல. இதுல தமிழக வெற்றிக் கழக அரசு அமைந்த பிறகு திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கு கைது செய்யப்பட்டு அன்று மாலையில் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னர் விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டு அவர் ரிமாண்ட் செய்யப்பட்டு 15 நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். 2 மாதங்களில் 2 எம்எல்ஏக்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள். இந்த அளவுக்கு இந்த பொதுக்கூட்டங்களில் பேசுவதற்கு, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுவதற்கு
அந்த உரிமம் இருக்கிறதா இல்லையா? அவன் கருத்து அது அந்த கருத்து சுதந்திரத்தை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க காவல்துறை வச்சு. வன்மையா கண்டிக்கத்தக்கது. இந்த போக்கு நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல. மக்களே விரும்பல இத. ஓகே. இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக எங்களோட பல்வேறு கருத்துக்களை பேசுவதற்கு மிக்க நன்றி.